கொரியாவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட கேஸ் இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த கேஸை விசாரிச்ச டிடெக்டிவ் செங் அந்த குழந்தையோட அம்மா வீட்டுக்கு போய் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி சைன் வாங்க போகிறான். அப்போது அந்த கேஸில் எதிர்பாராமல் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த சின்ன குழந்தைய கடத்தி கொலை பண்ணது யார், அதை அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சானா இல்லையா? இதுதான் மாண்டேஜ் 2013 படத்தோட கதை. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த கடத்தப்பட்ட பொண்ணோட அம்மாவான ஜெரி அந்த ட்ராமாவில் மீண்டும் மீண்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க லோன்லியா. அவங்க வீட்டுக்கு போன டிடெக்டிவ் அந்த அம்மா வீடை சுற்றி இருக்க எவிடன்ஸ், இந்த கேஸை பற்றின நியூஸ் கட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறான். அவனுக்கும் பயங்கரமாக கில்ட் ஆகுது. ஏன்னா அந்த குழந்தை சாகிறதுக்கு நம்மள ஒரு விதத்தில் காரணம்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த நியூஸை ஓப்பன் பண்ணுறான். இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆன காலம் வந்துடுச்சு. ஏன்னா 20 வருஷம் ஆகியும் நம்மளால் அக்யூஸ்டை கண்டுபிடிக்க முடியலாம். நாங்கள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஒரு சைன் மட்டும் போடணும். அதனால தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன்னு அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லி கதறி அழகிறாங்க. டிடெக்டிவ்க்கும் மனசு கேட்கல. சரி, மறுபடியும் இந்த கேஸில் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட வீட்டில் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸு, ஆடியோ கிளிப்ஸு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்து முடிச்சுட்டு அந்த பொண்ணு இறந்து போன ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜ் ஆண்ட போய் நிற்கிறான். அங்கே ஒரே ஒரு ரோஸ் மட்டும் யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. என்னடா அந்த பொண்ணு இந்த இடத்துல செத்து போனது 3 பேருக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரியும், கொலை பண்ணவனுக்கு தெரியும். அப்போ யார் இந்த இடத்துல ரோஸ் எடுத்து வந்து வச்சுட்டு போனது? அந்த கிட்னாப்பராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறான். உண்மையிலே ஒரு கார் வந்து நின்று அங்கே ரோஸ் வச்சுட்டு போகுது. பட் அந்த காரோட நம்பர் பிளேட்டையோ அந்த ஆளோட ஃபேஸையோ உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு போய் அங்க இருந்த டயர் மார்க்ஸை கலெக்ட் பண்றாங்க. டயர் மார்க்ஸை மட்டும் வச்சு ஒருத்தன் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த காரோட நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல போன எல்லா வெஹிக்கிள்ஸ், அன்னைக்கு எந்தெந்த வெஹிக்கிள்லாம் சிசிடிவியில் மாட்டிச்சோ அது எல்லாத்தோடைய டேஷ் கேம் ஃபுட்டேஜும் தேடுறாங்க. எந்த கார்லையுமே டேஷ் கேம் இல்லை. லக்கிலி ஒரு காரில் இருக்கு. அந்த காரோட டேஷ் கேம் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா நம்பர் பிளேட் அப்பயும் கிடைக்கல. அடங்கோ தன்னடா நம்பர் பிளேட்டே கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு யோசனைக்கு சொல்ல இன்னொரு ஐடியா கிடைக்குது. அது என்ன மாடல் கார்னே உங்களுக்கு தெரியும், அது ஒரு வேன் மாதிரியான காரு. அவங்க அதோட டயர் மார்க்கும் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இது ரெண்டுச்சும் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி தேடணும்னா சிட்டி ஃபுல்லா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் சிட்டி ஃபுல்லா தெருவா தேடுறாங்க. இந்த மாடல்ல எந்த கார் இருந்தாலும் அதை விடாம அதோட டயர் மார்க்கை செக் பண்றானுங்க. இப்படி செக் பண்ணிட்டே இருக்க சொல்ல ஹீரோ ஒரு மார்க்கெட்ல அந்த காரை பாத்துறான். அந்த காரோட டயர் மார்க்கும் மேட்ச் ஆகுது. அந்த கார்ல இருந்து வந்தவன் ஹீரோவை பார்த்தானே ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ விடாம அவனை துரத்திட்டு போறான். அவன் ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காரான். ஹீரோ அவனை நெருங்குறதுக்குள்ள அவன் ஹீரோவையும் அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற பொம்பளையும் தள்ளி விட்டு வெளில ஓடிடுறான். மழை வேற செமையா பெய்யுது. ஸோ அவன் கிரவுட்ல கலந்து கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஃப்ரஸ்ட்ரேட் ஆன ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஆஃபீஸ்ல போய் இன்னும் டைம் கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த கேஸை விசாரிக்கணும். பட் அவங்க ஆஃபீஸ்ல டைம் தர மாட்டேன்றாங்க. இந்த கேஸை இதோட க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. காண்டான ஹீரோ வேலை மயிரும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு வேலையே விட்டு போயிடறான். இந்த கேஸ் என்ன விசாரிக்க விடலன்னா டிபார்ட்மெண்ட்லேயே இருக்க மாட்டேன். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அம்மா நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு அந்த ஹோட்டலுக்கு போறா. அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசுறா, நீங்க அந்த ஆளை பார்த்துருப்பீங்கல்ல, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து கரெக்டான அடையாளங்கள் சொல்ல மாட்டான். லைக் அவன் வந்து இது போட்டிருந்தான், ஹுட்டி போட்டிருந்தான், கையிலேயும் மாஸ்க் போட்டிருந்தான். எனக்கு அவனை கரெக்டாக பார்க்க முடியல அவனோட ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. பட் அங்கே அவன் ஒரு கொடையை விட்டு போயிருக்கான். இந்த கொடை யாருது? ஆமா அவனோடது தான். இந்த கொடை வந்து அவன் தப்பிச்சு போகும்போது விட்டு போயிட்டான் அப்படின்னு. அந்த கொடையில ஒரு கிளப், அதாவது இந்த லைன்ஸ் கிளப் மாதிரி ஒரு கிளப்போட லோகோ போட்டிருக்கு, ஒரு நம்பர் போட்டிருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பார்க் தட்டுது. அவ இதை தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்கு போய் இந்த கொடை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க, எந்த ஈவெண்ட்ல கொடுத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ல இருக்கவங்க பேர் எல்லாத்தையும் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்குறான். ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணுக்கு லஞ்சம் கொடுத்து. இப்ப நான் வேற ஒரு வீட்டுல வேற ஒரு பெண் குழந்தையை யாரோ ஃபாலோ பண்றாங்க. அந்த குழந்தை பயந்து அவங்க அம்மா கிட்ட போயிடுது. அதே நாள்ல அந்த குழந்தை தனியா அவங்க தாத்தா கூட விளையாடுனதுக்கு சொல்ல வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க தாத்தா வீட்டுக்குள்ள போய் ஃபோன் எடுக்க சொல்ல வெளியில விளையாடிட்டு இருந்த குழந்தைய யாரோ கடத்தின்னு போயிடுறாங்க. மொத்த யார் கடத்தினாங்கன்னே தெரியல. போலீஸ் டீம் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குது. இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குற டீம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. சரி, ரான்சம் கால் வரணும்ல, ரான்சம் கால் கோசம் வெயிட் பண்றாங்க. ரான்சம் கால் வருது. ரான்சம் கால் ஒரு கரகரத்த ஆணோட குரல். எனக்கு 1 கோடி ரூபா வேணும், அதை நாளைக்கு நான் சொல்ற டைம்ல எடுத்துட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுக்கணும்னு சொல்றான். இவ ப்ரூஃப் கேட்கறா. ப்ரூஃப் தானே, இன்னைக்கு நைட்டு குப்பை வண்டியில வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நைட்டு வர குப்பை வண்டியை தடுத்து பார்த்தா அந்த குப்பை வண்டிக்குள்ள அந்த குழந்தையோட போட்டோ இருக்கு. அந்த குழந்தை ஒரு லாக்கர் பக்கத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி. இவங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு போய் அந்த பொண்ணோட அம்மாவும் காசை ரெடி பண்றாங்க. மீன்வெயில் அந்த பொண்ணோட தாத்தாக்கு ஒரு தனி கால் வருது. அந்த கால் எடுத்து பேசின அந்த குழந்தையோட தாத்தா தனியா எங்கேயோ போயிடுறான். இந்த கேஸ்ல நடக்கிற மெத்தட்ஸ், இந்த குப்பை வண்டியில போட்டோ அனுப்புறது, அதுக்கப்புறம் அந்த டிசார்டட் வாய்ஸ்ல பேசுறது, அதுக்கப்புறம் இந்த கேஸ்க்கு கடத்தும் போது அவன் யூஸ் பண்ண காஸ்டியூம், அந்த ஹுட்டி மாஸ்க், இது எல்லாமே நான் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல ஒர்க் பண்ற ஆஃபீஸர் சொல்றான். எங்கன்னு கேட்க சொல்ல, ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன்னு அவன் சொல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த ஜெரியோட குழந்தை கேஸ், அதை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு ரெஃபரன்ஸா கொடுக்குறான். இதே மாதிரி தான் அந்த கேஸும் நடந்ததுன்ட்டு. சரி, இந்த கேஸ்ல வேற என்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ இந்த கேஸ்ல ஒர்க் பண்ண டிடெக்டிவ் பார்த்து கலெக்ட் பண்ணுவான்னு சொல்றாங்க. அவனும் டிடெக்டிவ் பார்க்க போறான்.
மீன்வெயில் இவங்களுக்கு ரேன்சம் கால் வந்ததுல அந்த லொகேஷனை இவங்க ட்ராக் பண்ணி அங்கே போகிறாங்க. ஆனால் அந்த லொகேஷனுக்கும் காலில் இருந்த பேக்ரவுண்ட் நாய்ஸுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஏன்னா கால் வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அந்த லொகேஷனும் ஒரு ஹைவே ஓரத்தில் இருக்குது, எப்பயுமே கார் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இங்கேருந்து அவன் பேசினா அவன் கார் சவுண்டாச்சும் கேட்டிருக்கணும், எதுவுமே கேட்கலன்னு அவங்க முழிக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு எவிடன்ஸாக கிடைச்சது ஒன்று ஒரு சிகரெட் பட்டு மட்டும், அதையும் எடுத்துக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் கோசம். கட் பண்ணா அங்கே ஃபர்ஸ்ட் பார்த்த குழந்தையோட அம்மா ஜெரி வந்து ஒவ்வொருத்தராக அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள நேரில் பார்த்து யாருன்னா தான் குழந்தைய கடத்துனவங்க மாதிரி இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. எதை வச்சுனா அந்த குழந்தைய கடத்தினவனோட டிஸ்கிரிப்ஷன் டிராயிங் ஒன்று இருக்குது, அந்த டிராயிங்கை வச்சு இப்படியே அவளுக்கு நாட்கள் போகுது. இந்த பக்கம் நம்மளோட அசிஸ்டண்ட் போய் பழைய டிடெக்டிவை பார்க்குறான். செங் வந்து இப்போ எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் சும்மா தான் இருக்கான். அவங்ககிட்ட போன அந்த அசிஸ்டன்ட், டேய் நம்ம பழைய கேஸ் மாதிரியே இப்போ என்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்குடா, அதுக்கும் இதுக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸ் பார்த்து சொல்ல அவன் இதை பார்த்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் இதே மாதிரி தான் அதுலேயே நடந்தது, அடுத்து என்ன பணத்தை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை வர சொன்னான்னு கேட்க ஆமான்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அவனை உங்களால் பிடிக்கவே முடியாது, இதை விட்டா வாங்க உடனே ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு சொல்கிறான். ஏன் அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் கேட்க அப்பதான் அவன் ரிவீல் பண்ணுறான், இதே மாதிரி தான் என்னோட கேஸ்லேயே அவன் பணத்தை எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வர சொன்னான், நானும் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ கூப்பிட்டு போனோம் என்னோட அந்த பொண்ணோட அம்மாவை. அவங்க அங்கே போய் பணத்தை வச்ச உடனே ஒரு ட்ரெயின் வந்தது, அந்த ட்ரெயின்லேருந்து ஃபுல்லாக மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இறங்கினாங்க. அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக வந்த ஒருத்தன் தான் அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டான். எங்களால் அவனை ட்ராக் பண்ணவே முடியல. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் போய் ஃபுல்லாக ட்ராப் செட் பண்ணலாம், நம்மளால அவனை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஃபுல் ஃபோர்ஸாக ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக ட்ராப் செட் பண்ணுறாங்க, ஆட்கள் அங்கங்கே நிற்கிறாங்க, சிசிடிவியில் வாட்ச் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு நடுத்தில் அந்த கடத்தப்பட்ட பொண்ணுகிட்ட இருந்து அந்த பொண்ணோட அம்மா கால் வருது. அந்த பொண்ணோட வாய்ஸை கேட்ட அந்த பொண்ணோட அம்மா இன்னுமே ட்ரிகர் ஆகுறாங்க, பணத்தை கொடுக்க தயாராகிறாங்க. ரேன்சம் மணி கொடுக்குற அன்னைக்கு எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் வெயிட் பண்ணுறாங்க. டிடெக்டிவ் வந்து நம்மளோட பழைய டிடெக்டிவ் வந்து உஷாராக ட்ரெயினுக்குள்ளேயே போயிடறான். அவன் நினச்ச மாதிரியே உள்ள ஃபுல்லாக மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கள ஒருத்தன் தான் அந்த பணத்தை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த க்ரௌட் கூடயே இறங்கினான். பட் இவன் நினச்ச மாதிரி அவங்கள ட்ராக் பண்ண முடியல. அவன் பணத்தை எடுத்துட்டு ஓட ட்ரை பண்ணுறான். ஓடும்போது அவனுக்கு பார்த்துடுறாங்க. ஸோ நம்ம பழைய டிடெக்டிவ் வந்து அவனை ட்ராக் பண்ணின்னு ஓடுறான். ஓடுன்னு அவனை துரத்தின்னு ஓடுறானுங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் கேட்டுக்கிட்ட வந்துடுறான். அவன் தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி தன் கையில் இருக்க பேக் ஃபுல்லாக பணத்தை வெளில தூக்கி போடுறான். ஒரு பேக்கை தூக்கி போடுறான், இன்னொரு பேக்கை தூக்கி போட சொல்ல அவனை அடிச்சு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி யாரை நான் ஃபேஸை ரிவீல் பண்ணி போட்டா அவன் அந்த பொண்ணோட தாத்தா. அப்போதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட தாத்தாக்கு தனியாக ஒரு கால் வந்ததுன்னு போனால அது என்னன்னா, அந்த பொண்ணோட தாத்தாவை கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி நீ செய்யலாம், அவன் பேத்தியை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி அந்த பொண்ணோட தாத்தாவையே பணத்தை எடுத்துட்டு வந்து தரா மாதிரி அந்த கடத்தை நம்ம செட் பண்ணியிருக்கான். இது என்னடா புது ட்விஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தாத்தாவை போலீஸ் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இவன் உண்மையை தான் சொல்றானா இல்லை இவனே உண்மையிலேயே பேத்தியை வந்து பணத்துக்கோசம் கடத்திட்டு நம்ம கிட்ட நடிக்கிறானா. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சொல்ல அந்த தாத்தாவோட சிகரெட் பாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அது வந்து இவங்களுக்கு கிடைச்ச சேம் சிகரெட் பட், அதாவது இவங்களுக்கு ஒரு டெலிஃபோன் பூத்தில் ஒரு சிகரெட் பட் கிடைச்சதுல அதுவும் இதுவும் ஒரே பிராண்டு. ஸோ அவனோட டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. மேட்ச் வந்து சாம்பிள் வந்து கரெக்ட் ஆகிடுது. சரி, அவன் தங்கியிருக்க இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே தான் அந்த லாக்கர் இருக்குது. அதாவது அந்த பொண்ணை ஒரு ஃபோட்டோ எடுத்து கார்பேஜ் ட்ரக்கில் கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல, அந்த லாக்கர் வந்து அந்த தாத்தாவோட வீட்டில் தான் இருக்குது. ஸோ கடத்தி கொண்டு வந்து அவன் வீட்டில் தான் வச்சுருந்துருக்கான். இவன் தான் ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்மே பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. அவன் மேலே கேஸும் போட்டுடுறாங்க. பட் நம்ம பழைய டிடெக்டிவ்க்கு இது ஏதோ கன்வின்சிங்காக இல்லை. இது ஏதோ செட்டப் மாதிரி இருக்குது. அவனே அவன் பேத்தியத்தை கடத்தணும், அவனே என் பணத்தை இது பண்ணணும். லைக் அந்த வாய்ஸ் நம்மகிட்ட ரெக்கார்டட் வாய்ஸ் இருக்குல்ல, அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஆனால் அங்கே போய் பார்த்தா எவ்வளோ நாய்ஸியாக இருக்குது. இது எதுவுமே செட் ஆகலை. நான் அந்த வாய்ஸை அனலைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ரெக்கார்டட் வாய்ஸையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு கால் வந்ததுல அந்த ஒரு வாய்ஸையும் எடுத்துகிட்டு போகிறான். மீன்வைல் ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளோட 20 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தப்பட்டுச்சுல அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வீடாக தேடி போய் கடைசியில் அவன் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்க சொல்ல காலண்டரில் தான் பொண்ணு இறந்து போன டேட்டை அவனும் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு டவுட் வருது. அந்த ஆள் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரத பாக்குறாங்க. அவன் கர்டைன்ஸ் பின்னாடி இருக்கான். அவனோட ஃபேஸை இவங்க பாத்துறாங்க. அவன் தான் தான் பொண்ணை கொன்னவன்றது இவங்களுக்கு தெரிஞ்சுது. கத்தி எடுத்து அவனை குத்தி கொலை பண்ண அங்கேயே நிக்கிறாங்க. பட் இவங்களால முடியல. அழுதுட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட தாத்தா சொன்ன கதை கரெக்டானு செக் பண்றதுக்கோசம் அந்த பொண்ணோட தாத்தா வச்சிருந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணோட தாத்தா சொன்ன மாதிரியே அங்க சேர் இருக்கு. அவனை கட்டி போட்டதுக்கான அடையாளம் எல்லாம் இருக்கு. அங்கே ஒரு டேப் ரெக்கார்டரும் இருக்குது. அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து ப்ளே பண்ணி பார்த்தா அதில் தான் அந்த வாய்ஸ் வருது. லைக் அந்த பொண்ணோட அம்மாவை மிரட்டுற வாய்ஸ் வருது. இவன் ஏன் ரெக்கார்டட் வாய்ஸை யூஸ் பண்ணுறான்? இதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் 3 டேப்ஸ் இருக்குல்ல. இப்போ இவனுக்கு கிடைச்ச ஒரு டேப்பு, பழைய கேஸ் டேப்பு, இப்போ பேசின டேப், இது 3த்தையும் அனலைஸ் பண்ணுறான். இந்த 3 டேப்பில் இருக்கிறதுமே ஒரே வாய்ஸ் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தப்பட்ட குழந்தை, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு வந்த வாய்ஸும் இப்போ வந்த ஃபோன் காலில் வந்த வாய்ஸும் ஒன்று தான். இதை கண்டுபிடிச்ச ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இது ரெண்டுத்தையும் பண்ண போது ஒரே ஆள் தான். அந்த ஆள் இந்த பொண்ணோட தாத்தாவா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பாம மேலும் இந்த விஷயத்துல ஆராய்ச்சியில இறங்குறான். அப்பதான் அங்க இருக்க ஆடியோ அனலிஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. டேய், இது ரெண்டுமே ஒரே ஆடியோ தான்டா.
அவன் அந்த ரெக்கார்டிங்கே தான் இந்த ஃபோன் காலுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். அதுல என்ன பேசியிருக்கானோ அதே விஷயம் தான் இதுலயே இருக்கு. ஒரு வார்த்தை மாறாம ஒழுங்கா கேட்டு பாருன்னு சொல்ல, ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சு கேட்டா ஆமா ரெண்டுமே ஒரு வார்த்தை மாறாம அப்படியே இருக்கு. இவங்க ரெக்கார்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் த ஃபக். அப்போ அந்த கேஸையும் இந்த கேஸையும் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை பண்றாங்க. நீ ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்பதான் கட் பண்றாங்க. நமக்கு ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. அந்த வீட்டுக்கு போய் அவனை கொலை பண்ணணும்னு நின்னால முன்னாடி கடத்தப்பட்ட பொண்ணோட அம்மா அவ அங்க ஒரு டிசிஷனை மாத்திக்கிறா. ஏன்னா அவன் அந்த வீட்டை சுத்தி பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவன் இந்த கிரைம் எதுக்காக பண்ணானா தான் பொண்ணுக்காக. தான் பொண்ணுக்கு அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இருந்திருக்கு. அவ வீல் சேர்ல இருக்க போட்டோலாம் அங்க இருக்கு. அப்படியே அடுத்தடுத்த வருஷங்கள்ல அவள் பொண்ணு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அவங்க என்னோட பொண்ணை கடத்தி அதில் வந்து காசை தான் அவனோட பொண்ணை சரி பண்ணியிருக்கான். இதுக்கு நான் பழி வாங்கன்னா அவன் சரி பண்ணால அந்த பொண்ணுக்கே ஒரு குழந்தை இருக்கு. அவனுக்கு பேத்தி இருக்கா. அந்த பேத்தியை நான் கடத்த போறேன். அந்த கேஸ்ல அவனை மாட்ட வைக்க போறேன்னு முடிவு பண்ணாவ அந்த பேத்தியை கடத்துறது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தை கடத்தப்பட்டப்போ என்னென்னலாம் நடந்ததோ அதே மாதிரி ஈவெண்ட்ஸை இப்போ ஸ்டேஜ் பண்ணது மட்டும் இல்லாம தான் குழந்தை கடத்த போட்டு தனக்கு வந்த ஃபோன் காலோட ரெக்கார்டிங் இருக்குல்ல, அந்த ரெக்கார்டிங்கை யூஸ் பண்ணியே நெகோசியேஷனையும் நடத்துறா. எல்லா விஷயங்களும் பிளான் பண்ண மாதிரி நடக்குது. அந்த பொண்ணோட தாத்தா இப்ப ஜெயில இருக்கான். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட டிடெக்டிவ் நேரா பழைய கேஸ் இருக்கிறாங்களே அந்த லேடியோட வீட்டுக்கு போறான். அந்த லேடி அந்த குழந்தைய அங்கதான் வச்சிருக்கா. டிடெக்டிவ் அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றான். நீ பண்றது சரி கிடையாது, குழந்தைய கொடுத்துரு, இது நீ பழி வாங்கறதுக்கான வழி கிடையாதுன்னு. அப்போ அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு கரெக்டா என்ன நடந்தது ஞாபகம் இருக்கான்னு. அந்த டிடெக்டிவ் அந்த அம்மாவை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைய அங்க இருந்து எடுத்துன்னு வந்துடுறான். பட் இவனாலே கில்ட்டினஸ் தாங்க முடியல. இப்படி ஒரு கிரைமை பண்ணிட்டு அவன் இப்ப எந்த தண்டனையும் இல்லாம வெளில வந்துட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டர் எடுத்துன்னு அவனை போய் ஜெயில பாக்குறான். பார்த்து அவங்ககிட்ட நேக்கா பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து இது நீதானு சொல்லி அவனோட பழைய வாண்டட் போஸ்டரை காட்டுறான். அப்போ அவன் உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா, அப்ப என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது, அவளுக்கு காப்பாத்த காசு தேவை, அதுக்கோசம் தான் நான் இந்த வேலையை பண்ணேன், நான் அந்த குழந்தைய திருப்பி கூட்டின்னு வந்து விட்டு தான் பார்த்தேன் அப்படின்னு. அப்பதான் நம்ம பிளாஷ்பேக் கட் பண்றாங்க. இவன் காசை வாங்கிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த பிரிட்ஜாண்ட விட்டுறதா ப்ராமிஸ் பண்றான். அதே மாதிரி அந்த பிரிட்ஜாண்ட வரான். அங்க அந்த குழந்தைய வெளியில எடுக்க சொல்ல அந்த குழந்தை மயக்கம் போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ அந்த குழந்தை செத்துச்சு போலகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட போய் எழுப்ப ட்ரை பண்றான். அப்போ அந்த குழந்தை தான் கையில இருந்த பென்சில் எடுத்து அவனை குத்திட்டு தப்பிச்சு ஓடிடுது. தப்பிச்சு ஓடின குழந்தைய இவன் சேஸ் பண்ணிட்டு போறான். அந்த குழந்தை வந்து ஒரு மலை மேல இருக்கு, கீழே பிரிட்ஜ் இருக்கு, லைக் சைட்ல ஒரு கர்வ் மாதிரி. அந்த கர்வ்ல இருந்து தவறி கீழே விழுந்தது. அது கீழே விழும்போது டிடெக்டிவ் அந்த கிட்னாப்பரை ஃபாலோ பண்ண வரான். அந்த குழந்தை டிடெக்டிவோட கார் மேலேயே விழுந்து இறந்துட்டு அந்த கிட்னாப்பரும் பணத்தை முன்னாடியே வாங்கிட்டதால தப்பிச்சு ஓடிடுறான். இந்த விஷயம் இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட அம்மாவை ரொம்ப பாதிச்சனால்தான் அவ இத்தனை வருஷமா இந்த கேஸை விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. இப்போ அவளோட ரிவெஞ்சும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இது கரெக்ட் இல்லைன்னு ஜெயில அந்த பொண்ணோட தாத்தாவோட கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ண டிடெக்டிவ் அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சு அந்த தாத்தாவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ண தப்புக்கு தண்டனை வாங்கி தரான். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த பொண்ணோட அம்மா கிட்டேயே ஒப்படைச்சிட்டு பழைய கேஸ்ல செத்து போன பொண்ணோட அம்மாக்கு க்ளோஷர் கொடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு சொல்ல அந்த பொண்ணோட அம்மாவும் போய் அந்த பொண்ணோட சமாதியில் பூ வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட கதை முடியுது. இது உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்லோபான அந்த படம் தான், பட் நல்ல த்ரில்லர். மக்களே, உங்களுக்கு இந்த டிடெக்டிவ் த்ரில்லரு இல்லை கிரைம் மிஸ்ட்ரிலாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. மாண்டேஜ் 2013 கொரியனில் வந்த படம். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.